Ezekiel 22 verse 30. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். God said, I sought for a man among them who would make a wall and stand in the gap before me on behalf of the land, that I should not destroy it, but I found no one. இந்த இடத்திலே எசேக்கியேல் 22:30-31 வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் சொல்லுகிறார். We see God's intention here is clearly defined. It says that God does not want to destroy the land if he finds at least one person who would stand in the gap. இங்கே தேவனுடைய முழுமையான விருப்பமும் நோக்கமும் திட்டமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போக கூடாது, அழியக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். But he found none. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு ஒருவரும் இடையிலே வருகிற நபர் இல்லை. So imagine if one person would have done that, God would not need to destroy it. அங்கே தேவன் அழிக்க விரும்பவில்லை, ஆனால் ஒருவனும் இடையிலே இருக்கவில்லை என்பதுதான் தேவனுடைய ஆதங்கம். So this verse brings out the fact that the ministry of standing in the gap is vital in releasing God's supernatural intervention that is able to change and shape events. ஆகவே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான்ஸ் உலகத்திலே அமுல்படுத்த வேண்டும் என்றால் அங்கே தேவனுடைய சமூகத்திலே திறப்பில் நிற்கிற ஒரு நபர் தேவை. இல்லை என்றால் அது நிறைவேறாமல் போய்விடும். Hallelujah.